கட் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா லென்த் வந்து எனக்கு ஒரே மாதிரி வராது, நல்லா மெலிசா வரும். நம்ம எந்த ஹேர் ஸ்டைல் போட்டாலும் நல்லா இருக்காது. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். ஸோ இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி மார்னிங் எல்லாருக்குமே. அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. இன்றைக்கி எடுத்துகிட்டு இந்த vlog வந்து ரொம்ப ஸ்பெஷலாலாம் இருக்காது, என்னோட ஒரு நார்மலான ரொட்டீன் தான். பட் வந்து குட்டி குட்டி டிப்ஸ்லாம் அதில் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மார்னிங்லேருந்து அப்படின்றதால சூப்பரான ஒரு ட்ரிங்கோட இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு 200 ml இருக்கும் இந்த டம்ளரோட அளவு. ஸோ இதில் வந்து ஒரு 10 துளசி இலை வந்து போடுறேன். நான் ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி வந்து அதையும் நல்லா தட்டி அதையும் சேர்த்துக்கிறேன். அண்ட் பெப்பர் வந்து ஒரு 10 பெப்பர் வந்து நல்லா உடச்சி அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் மிஸ் பண்ணாமல் ஒரு கிராம்பு வந்து எடுத்துக்கலாம். ஸோ துளசி, கிராம்பு, இஞ்சி, பெப்பர் இதை நல்லா வந்து ஹீட் பண்ணி ஹனி மிக்ஸ் பண்ணி நம்ம குடிக்க போகிறோம். ஃப்ளேமில் மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் ஆஃப் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ண வேணாம், ஒரு 4 மினிட்ஸ் அப்படியே 5 மினிட்ஸ். ஸோ உங்களுக்கு தனி வீடியோவாக 5 டேஸ்க்கு ஒரு 5 ஹெர்பல் டீ மாதிரி உங்களுக்கு தனியாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி டீ வேணும்னா மறக்காமல் எனக்கு கீழே வந்து எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த vlogல ஆட் பண்ணி, இல்லைன்னா தனி வீடியோவாகவே அந்த 5 டேஸ்க்கு 5 டீ அப்படின்றது சூப்பராக உங்களுக்கு பார்த்து ஆட் பண்ணி விடுறேன். ஸோ எடுத்து வச்சுருக்கேன். எத்தனை பேர் லைக் பண்ணுறீங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ மார்னிங்கே வந்து நல்லா வார்மாக அந்த ட்ரிங்க் எடுத்துக்கிறது அவ்வளோ நல்லது. டே ஃபுல்லாக வந்து அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ டீ காஃபி அவாய்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி நிறைய ட்ரிங்க் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயம்லாம் வேணும்னா நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்த அந்த ஸ்டாண்டு எல்லாத்தையுமே கலட்டி நல்லா வந்து வாஷ் பண்ணியாச்சு. ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஜார் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்தது ஜெயச்சந்திரனில். ஸோ யூஸ் பண்ணாமல் அப்படியே சரி பழசெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு புதுசு கொஞ்சம் யூஸ் பண்ணலாமே. இந்த பீங்கான் ஜாடி அண்ட் வந்து கிளாஸ் பவுல் எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒன்று அதிகமாக யூஸ் பண்ணுறது பெப்பர் யூஸ் பண்ணுவோம் அண்ட் வந்து சால்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ சால்ட்டு போட்டிருக்கேன், பெப்பர் கொஞ்சம் தான் இருக்குது, பேலன்ஸ் அதை பவுடர் பண்ணி பொடிச்சு போடணும். ஸோ பெப்பர் வந்து ஃபுட்டில் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறது இப்போ வர அந்த ரெய்னி சீசனுக்கு ரொம்பவே நல்லது. அதனால் பெப்பர் சால்ட் அதை நம்ம எடுக்கிற மாதிரி ஒரு இடத்துல வச்சிடலாம். கீழே சாதம், மேலே பிரணவக்குட்டிக்கு வந்து பருப்பு. அப்பா அம்மா வந்து இல்லை, சன்னியாக்கலாவனுக்கு வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க vlog பார்த்துருப்பீங்க. ஸோ எங்களுக்கு தான் அப்படின்றதுனால கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருந்தாலும் ஒரு சிம்பிள் லஞ்ச், ஆனால் சூப்பராக லஞ்சாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் லஞ்ச் மெனு இப்போ நான் ரெடி பண்ண போகிறேன். அதை உங்களுக்கும் அப்படியே நான் ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். வெண்டைக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காய் வருது. வெண்டைக்காய் வேணுன்றதை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி, ஒரு 7-8 பூண்டு பல், 3 வரமிளகாய், கொஞ்சம் சீரகம் இதையும் வந்து அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். சில குழம்பு வந்து நம்ம அந்த மண் பாத்திரத்தில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம பண்ண போகிறதும் மண் பாத்திரத்தில் பண்ண போகிறோம். வெண்டைக்காய் நல்லா சாஃப்டாகிடுச்சு. ரொம்ப வதங்கணும்லாம் இல்லை, இந்த பச்சை வாசனை போயிட்டு நல்லா சாஃப்டானதுமே வெண்டைக்காவை எடுத்துடலாம். அதில் கொஞ்சம் சீரகம், லைட்டாக தட்டின மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம், நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். மஞ்சள் தூள்,
கலருக்காக காஷ்மீரி சில்லி, கொஞ்சம் குழம்பு தூள், சாம்பார் தூள் இருக்கு இல்லையா, அது 2 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவுக்கு மல்லித்தூள், ஆக்சுவலாக அதில் எண்ணெய் வந்து நம்ம நிறைய போட்டோம்னா இந்த எண்ணெயிலே இது வதங்கும். அவ்வளோ ஆயில் வந்து நம்ம வீட்டை குக் பண்ணும்போது தேவையில்லை. வெண்டைக்காய் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் இருந்தாலே போதும். இந்த சூட்லேயே இந்த வாசனை வரும். இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரும்போது நம்ம தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சி வச்சுருந்தோடனே அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் தண்ணி எவ்வளோ வேணுமோ கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு, மிளகுத்தூள் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் போதும். அண்ட் இதோட ஃபைனலாக கரம் மசாலா எல்லாத்தையுமே நல்லா கலந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் தண்ணி வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து கொதிச்சு வரட்டும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். ஸோ இந்த குழம்பு பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் தான் அதிகமாக இருக்கணும். சாதத்தில் வெண்டைக்காவோடு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த வெண்டைக்காயோட அது நல்லா கொதிக்கட்டும். ஆக்சுவலாக நான் கேஸ் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டேன். ஆனாலும் அந்த கொதிக்கிறது இன்னும் வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ அதுதான் அந்த மாதிரி மண் பாத்திரத்தில் பண்ணால் ஃபுட் எப்போவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்போது கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி போடணும். எங்கிட்ட இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்மளோட வெண்டைக்காய் கிரேவி ரெடி. உங்களுக்கு நல்லா தண்ணியாக வேணும்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து நம்ம நார்மல் பாத்திரத்தில் பண்ணோம், இல்லை கொதிக்கும் போதே வந்து கம்ப்ளீட்டாக குக் ஆனதுக்கப்புறம் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு குழம்பு மாதிரி கிடைக்கும். இல்லை எனக்கு இந்த மாதிரி நல்லா ஒரு கிரேவி டைப்பில், செமி கிரேவி டைப்பில் வேணும்னா கரெக்டாக இந்த மாதிரி எடுத்துடலாம். ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே ஆற விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மண் சட்டி சூடுலேயே வந்து நல்லா திக்காகிடும். ஸோ இந்த வெண்டைக்காய் குழம்பு, வெண்டைக்காய் கிரேவி எப்படினாலும் வச்சுக்கலாம். இது சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு சாப்பிட்லாம். பட் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா ரைஸ்க்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் ப்ளஸ் அப்பளம் அண்ட் நம்ம ரெடி பண்ண வெண்டைக்காய் குழம்பு. ஸோ அழகாக வந்து அந்த வெண்டைக்காயோடு சேர்த்து ஒரு சின்ன வெங்காயம் அப்பளமோடு சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ மஸ்ட் ட்ரை. ஸோ வெண்டைக்காய் நெக்ஸ்ட் டைம் இப்படி செஞ்சு பாருங்கள். இந்த கிளாஸ் ஜார்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கு. பட் எதுக்காக இந்த ஒரு 5 ஜார் வச்சுருக்கேன்னு சொல்கிறேன். ஸோ இந்த 5லேயுமே ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த 3, பின்னாடி இருக்கிற 2த்தையுமே சூப்பரான வந்து பவுடர் அண்ட் வந்து மசாலாஸ் அண்ட் ஹெர்பல் பவுடர் எல்லாமே நான் ரெடி பண்ணி வைக்க போகிறேன். அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஒரு குயிக்கான லஞ்ச் பார்த்துருப்பீங்க. ஸோ ஏன் வந்து இவ்வளோ சீக்கிரமாக குயிக்காக ரெடி பண்ணுற லஞ்ச் அப்படின்னா கிச்சன் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை இருந்துச்சு. அதனால நல்லா பார்த்தீங்கன்னா கடையில் சீக்கிரம் சமைச்சு முடிச்சுட்டு நல்லா க்ளீனும் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் சில இடம் இருக்குது. இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணணும். அது தண்ணியெலாம் கொஞ்சம் கீழே கொட்டி விடணும். அதனால ஷெல்ஃபு அண்ட் வந்து கீழே இருக்கிறது அந்த பழைய பாக்ஸ்லாம் மாற்றிட்டு அந்த குட்டி குட்டியாக புது பாக்ஸ் வைக்கிறது. ஸோ அந்த வேலை எல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சின்ன கிச்சன் தான். பட் சின்ன கிச்சன் வந்து அதில் வந்து திங்ஸ் ஜாஸ்தி. அதனால எவ்வளோ தூரம் வந்து அரேஞ்ச் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நீட்டாக வந்து வச்சாச்சு. அண்ட் பெயிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்னும் நிறைய வந்து சேஞ்சஸ்லாம் மாற்றணும். அது ரிபாலிலாம் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வேலை வந்து அதுதான். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதோட வேலைலாம் போயிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் என்னென்ன கலர் சூஸ் பண்ணோன்றதெல்லாம் நான் அடுத்த ப்ளாகில் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது, ஸோ நீங்கள் வந்து என்னோட வீடியோ வந்து நோட் பண்ணியிருப்பீங்க, ஸ்டார்டிங் வந்து பார்த்துருப்பீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஷார்ட்டாக வந்து ஹேர் கட் பண்ணியிருக்கேன். ஸோ மேபி அதுக்காவது ரொம்ப லீனாக வளர பார்த்தீங்கன்னா கீழே லீனாக இருக்குது அப்படின்னா அப்படியே மெயின்டைன் பண்ணணும். இல்லை நம்ம ஷேப்பாக ஜஸ்ட் கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஹேர் பேண்ட் இப்படி போட்டோம்னா கீழே வந்து நல்லா புஃபியாக இருக்கிற மாதிரி ஒரு ஷேப்க்கு கட் பண்ணிட்டோம். நான் வீடியோ எடுக்கல கட் பண்ணும்போது. இது வந்து அந்த லேயர் கட் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் நான் பண்ணேன்.
ஜஸ்ட் ஒரே ஒரு ஹேர் பேண்ட் மட்டும் போட்டோம் அப்படின்னா நல்லா வந்து பார்க்க வந்து நல்லா நீட்டாக தெரியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கட் பண்ணும்போது எனக்கு பயம் இல்லை. நான் ஏதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா ஹேருக்கு ஸ்கின் டக் எடுத்துகிட்டே இருப்பேன், அதனால ப்ராப்ளம் இல்லை. ஸோ சிலரை கொஞ்சம் வந்து கட் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா லென்த் வந்து எனக்கு ஒரே மாதிரி வராது, நல்லா மெலிசாக வரும். நம்ம எந்த ஹேர் ஸ்டைல் போட்டாலும் நல்லா இருக்காது. ஸோ நல்லா அடர்த்தியாக பெருசாக வளர்ந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. இல்லையா இந்த மாதிரி நம்ம நீட்டாக வந்து கட் பண்ணி விட்டுருந்தோம். அண்ட் நம்ம வந்து இப்போ ஆக்சுவலாக வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறதுக்காக வந்து நான் லூசர் விட்டுருக்கேன். தூக்கி ஒரு ஹேர் பேண்ட் போட்டோன்னா நம்மளோட ஹேர் ஸ்டைல் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ அவ்வளோதான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹேர் ஃபால் இருக்குது, ரொம்ப லீனாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு ப்ராப்பராக வந்து அதை நீட்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ லென்த் நமக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம். நான் கொஞ்சம் ஷார்ட்டாக பண்ணியிருக்கேன். நல்லா லென்த்தை பண்ணிவிட்டு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் நம்ம எடுத்துக்கிற சில ட்ரிங்காக இருக்கலாம் அண்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது கேர் பண்ணிக்கிறதா இருக்கலாம். எல்லாமே ஸ்பெஷலாக கொஞ்சம் ஹேருக்கு ஏற்ற மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா ஹேர் ஃபால் கம்மியாகும். அண்ட் லென்த்தும் பார்த்தீங்கன்னா நல்ல புஃபியாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து நல்ல புஃபியாக இருக்கிற ஒரு ஹேர்லாம் கிடையாது. பட் சிலது நான் மெயின்டைன் பண்ணுறதுனால எனக்கு ஓகே. ஏன்னா தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஹேர் லாஸ் ப்ராப்ளமும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எவ்வளோ தான் நான் இப்போ ரெடி பண்ண போகிறேன். ஸோ இந்த க்யூப்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் வ்ளாகில் ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் நம்ம முடி பற்றி பேசினதுனால நான் ஜஸ்ட் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் ரெடி பண்ண போகிறேன். தினமும் எவ்ரிடே மார்னிங் எடுத்துக்கோங்க, நல்ல ரிசல்ட் வந்து இருக்கும். சரி, ஏன்னா மோஸ்ட்லி லூசர் விட மாட்டோம். லூசர்லாம் விட்டால் பார்த்தீங்கன்னா வந்து விடக்கூடாதுலாம் இல்லை, ஒரு மாதிரி நமக்கு முடியெல்லாம் விழுந்தா ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், அப்படிதான் சொல்லணும். ஸோ தூக்கி வந்து ஒன்று நம்ம கொண்டை போட்டுடணும், இல்லைன்னா வந்து மேலே படாத மாதிரி ஹேர் பேண்ட் போட்டுடணும். அப்படி போட்டால் தான் சரியாக வரும். ஃபைன் போட்டுட்டு இப்போ நான் சொன்ன அந்த க்யூப்ஸ் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சீட்ஸ்லாம் கூட நம்ம எடுத்துக்கலாம் உள்ள இன்டேக். அதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வ்ளாகில் வந்து ஷேர். ஸோ அம்மா வந்து பார்த்துட்டு என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஷாக் ஆகிடுவாங்க, என்னமோ இவ்வளோ ஷார்ட்டாக கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம இப்போ என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்லா ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு 10 இருக்கும்னு நினைக்கிறேன். 2, 4, 6 ஓகே. அண்ட் கருவேப்பிலை வந்து ஒரு 7 கொத்து எடுத்திருக்கேன். உள்ளே இருக்கிற சீடெல்லாம் எடுத்துட்டு நம்ம அந்த நெல்லிக்காவை மேலே இருக்கிறத மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அதில் ஒரு பெரிய சைஸ் இஞ்சியும் வந்து தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பிஞ்சியான இஞ்சியாக வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த நெல்லிக்காய், இஞ்சி, கருவேப்பிலை அண்ட் சீரகம் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், அதிகமாக தேவைப்படாது. ஸோ தண்ணியும் லைட்டாக ஆட் பண்ணி நல்லா அரைச்சி ஒரு சுத்தமான துணியில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ அந்த சக்கை மட்டும் தனியாக பிழிஞ்சு எடுத்துக்க போகிறோம். எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு திக்கான ஜூஸ் கிடைக்கும். நம்ம எவ்ரிடே மார்னிங் வந்து எழுந்து அப்படியே நம்ம பார்த்திங்கன்னா சும்மா சாப்பிடவும் நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஜூஸ் போட்டு மெனக்கட்டு இருக்கிற வேலையில் நமக்கு அது சரியாக வராது. ஸோ ஒரு நாள் இந்த மாதிரி வீக்கெண்ட் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா மார்னிங் எழுந்ததும் நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டம்ளர் வாட்டர் குடிச்சிட்டு வார்ம் வாட்டரில் இந்த 2 ஐஸ் க்யூபை வந்து போட்டு ஒரு ஸ்பூன் ஹனி மிக்ஸ் பண்ணி குடித்தோம் அப்படின்னா அவ்வளோ நல்லது. ஸ்கின்னுக்காக இருக்கட்டும், ஹேருக்காக இருக்கட்டும், நம்மளோட இம்யூனிட்டி பவருக்காக எல்லாத்துக்குமே நல்லது. ஸோ நெல்லிக்காய் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு வேலையும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நிறைய வ்ளாகில் போட்டிருப்பேன், மேபி மிஸ் பண்ணவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் ரெடி பண்ணது நான் ஜஸ்ட் அப்படியே உங்களுக்கு வ்ளாகில் ஆட் பண்ணேன். ஸோ இது போலவே கிரேப் ஜூஸ் கூட பார்த்தீங்கன்னா எடுத்து வைக்கலாம். அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். வந்து என்ன எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ரொம்ப ஸ்பெஷலாலாம் எடுக்கலைங்க. எப்போவாது ட்ரெஸ் வாங்கினா பரவாயில்ல, நம்ம ட்ரெஸ் வாங்கிறதே ஒரு வேலையை வச்சுருக்கோம். அதனால எனக்கு அவ்வளோ பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் தீபாவளினா ஏதாவது ஒன்று ஸ்பெஷலாக வாங்கணும் அப்படின்னு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் இது மேக்ஸில் வாங்கினேன். இது வந்து ஒரு டாப்பு பேண்ட்டு கொஞ்சம் நல்லா கிராண்டாக இருக்கிற மாதிரி என்னோட டேஸ்ட்டுக்கு இருக்கும். இது வந்து சாய் செலக்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இதோட டாப் வந்து பார்க்கலாம். கிளியராக தெரியலையோ, இந்த மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா குட்டி குட்டி ஜமிக்கி ஒர்க்கும் எம்ப்ராய்டரி ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. ஹாஃப் வரைக்கும் இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸு ஆக்சுவலாக நல்லா இருக்குங்க. ஏன் சொல்கிறேன்னா கையில் இந்த மாதிரி இருக்குது. நான் ஃபுல்லாக வந்து வேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இது வந்து நான் மேக்ஸில் எடுத்தேன். மேக்ஸில் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து சென்டரில் வந்து ப்ளைனாக தான் இருக்கும். அண்ட் கார்னரில் அந்த பூ டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் சேம் அப்படியே அதே மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. ஸோ யாருக்காவது வந்து நான் ரொம்ப பலப்பலன்லாம் போட மாட்டேன். பட் வந்து கொஞ்சம் நம்ம ஃபெஸ்டிவலுக்கு நீட்டாக தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி செட்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். ஸோ பேண்ட்டு இது டாப். ஜஸ்ட் நான் வந்து ஒன்று தான் எடுத்தேன். ஏன்னா புதுசாக ஆல்ரெடி இருக்குது. சரி நம்ம ஏன் எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழெலாம் நல்லா அதிகமாகவே இருக்கும் இந்த டிசைன், கோல்டன் கலர் டிசைன்.
இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இந்த குட்டி குட்டி விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வந்து ஹெல்த்தியான யூஸ்ஃபுல்லான விஷயம்லாம் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான vlog கூட உங்களை மீட் பண்ணுறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.